அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 25/8/2024, அதாவது ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, பரணி நட்சத்திரம் சாயங்காலம் 4:45 வரை, அதற்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரங்களுக்குடையது. ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, சாயங்காலம் 3:15 to 4:15. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ, பிளாக் கலர். சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு, மொச்சை, இந்த மாதிரிப்பட்டதை காலையில் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இப்போது 7ஆம் வீடு 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் அமைந்திருந்தால் அதனோட பலன் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஆண்கள் ஜாதகத்தில் இது ஒரு தோஷம். இப்போது எதனாலன்னா, ஆண்கள் ஜாதகத்தில் லைஃப் பார்ட்னர், மனைவி ஸ்தானத்தை குறிப்பது சுக்கிரன். பெண்கள் ஜாதகத்தில் கணவனை பற்றி குறிப்பது குருன்னு ஆயிடுது. அப்போ ஸ்தானாதிபதி காரகன் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு தோஷம்னு சொல்லுவாங்க. அதனால் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. பெண்களாக இருந்தால் கணவனோட நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த லக்ஸுரி, அதாவது வாகனம், வீடு, வாகனம், நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், இந்த மாதிரி அயன சயன போக பாக்கியம்னு சொல்லக்கூடிய எல்லா சுகங்களும் நல்லபடி நடக்கும். அதனால் அந்த பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், சந்தோஷகரமான ஜாதகம். ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் திருமணத்திற்கு சின்ன தடைகள் வரும். அடுத்து 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அம்மாவுக்கு பீடை, அம்மாவுக்கு நோய் நொடிகள் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர் யோகம் வரும். பெண்கள் வழி சொத்துக்கள் சேரும். நடத்தை அவ்வளவு சுத்தமாக இருக்காது. மனதில் எப்போதும் உள்ளுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் பிற்பகுதியில், அதாவது 50 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே ஆன்மீகத்துறையில் திரும்புவார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள், தினப்பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது காரணம் இல்லாமல் மனசில் கவலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களே அதை மாற்றிக்கிடுவீங்க. செலவுகள் அதிகமாகி கொண்டே போகின்றது. ஆனால் பணத்தட்டுப்பாடு வர்றதில்லை. ஏதோ ஒரு வழியில் காசு வந்துக்கிட்டு தான் இருக்குது. பெற்றோர்களின் ஆரோக்கியம், ஹெல்த் நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். வெளியூர் பிரயாணம் நடக்கிறது. அதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கின்றன. செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி. எதிர்பாராத வகையில் பணம் சேர்கிறது. அரசாங்கத்துறையில் உள்ள அதிகாரிகளினால் உதவி கிடைக்கிறது. குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி. ஸோ இந்த மனக்கவலைகள் குழந்தைகளை பார்க்கறதுனால மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மனக்கவலைகள் குறைகின்றன. தொழிலில் மகத்தான சாதனையை ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்புகள் வரும், உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு மனைவியோட வாக்குவாதம் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வீண் மனத்தாங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி வீண் அலைச்சலுக்கும்
பிறகு அந்த காரியம் வந்து கைகூடுகிறது. அதனால் வந்து அலைச்சல் தவிர்க்க முடியாததாகிறது. அடுத்து சிம்மராசி. அனாவசியமாக கோபம் முணுக்குன்னு கோபம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நல்லவர்களோட விரோதம் ஏற்படுகிறது. யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் கமிட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போய் விடுகிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது. அடுத்து கன்னிராசி. மேலதிகாரிகள் அதாவது சுப்பீரியர்ஸோட சப்போர்ட் இருந்தால் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களால பிரச்சனைகள் உண்டாகிறது. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவார்கள். ஆனாலும் வெளியூர் பிரயாணங்களின் மூலம் மன அமைதியும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தியும் கிடைக்கின்றன. அடுத்து துளாராசி. பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கி இருக்கிறது. குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலம் லாபம் வரும். அதே மாதிரி வழக்கு கேஸ் விவகாரங்கள் எதுவும் நடந்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கிறது. இந்த வாரம் முழுதும் பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிகிறது. அதனால் வந்து வீண் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, பரவாயில்லை. சகோதரர்களால் ஒருத்தர்னால் 4-5 பேர் இருந்தால் யாராவது ஒருத்தனால பணச்செலவு அதிகம் ஏற்படுகிறது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. பெற்றோரோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். அவர்களால் உதவியும் கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. ஸ்கின் அலர்ஜி, உஷ்ணம் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகின்றன. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. சிறு சிறு விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. மனதில் வந்து ஒரு காரணமில்லாத ஒரு பயம் உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதற்கும் அதாவது வந்து சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் தொல்லிலிருந்து விடுபட்டு விடலாம். அடுத்து கும்பராசி. மனைவி அல்லது காதலியினால் பண விரயம், பண செலவு, அதிக செலவு உண்டாகிறது. வெளியூர் பிரயாணத்தை வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. அதே மாதிரி வந்து ஒய்ஃபோட வந்து வீண் மலத்தாங்கள் உண்டாகிறது. தெய்வ பக்தியில் மனசை செலுத்தி தைரியமாக இருங்க. முயற்சிக்கு முழு பலனும் அனுபவிக்கலாம். அடுத்து மீனராசி. நண்பர்கள், பகைவர்கள் 2 பேர் மூலமும் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றன. தொழில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. மனைவி மக்களால் சந்தோஷம், பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது. எதிர்பாராத வகையில் வாகனம், நிலப்புலன்கள் சேர்க்கை உண்டாகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.